வசனத்திலிருந்து வருகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் மன்னிங்கன்னு சொல்லும் போது நம்ம மன்னிக்க விட்டு கொடுக்கும் பொழுது இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியம் இரண்டாவது. நேற்று அந்த தாத்தாங்களுக்கெல்லாம் நான் அதை ரொம்ப தெளிவா சொன்னேன். ஊழியம்லாம் ரெண்டாவது, உறவு தான் முதல்ல தேவை. ஏன் இந்த உறவு? பவுல் கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா ஊழியத்தையும் தேவன் அனுமதிக்கல. ஒரு சில இடங்களுக்கு போகாதபடி ஆண்டவர் தடை செய்தார் என்று வேதம் கூறுகிறது. ஏன் ஆண்டவர் அங்க ஊழியம் தானே, அங்க நீ போகாத, நீ இங்க போ. அப்ப ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நான் உறவுல தெளிவாக இருக்கும் பொழுது நீங்க எங்க போகணும்னு கர்த்தர் சொல்லுவாரு, என்ன பேசணுங்கிறதையும் கர்த்தர் கொடுப்பாரு. நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது பரிசுத்த ஆவியினால நடத்தப்படும் பொழுது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேச மாட்டீங்க. அந்த வீட்டோட சூழ்நிலையை கர்த்தர் வெட்ட வெளிச்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவங்க அதிர்ந்து போவாங்க. சீரிய ராணுவம் ரகசியமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிர்த்து பிளான் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருது. அப்ப அந்த ராஜா கேட்கிறாரு, இங்க எவனோ ஒருத்த உள்ள நம்ம ரகசியமா பேசுகிறத பக்கத்து இஸ்ரவேல் தேசத்துல எவனோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிறவன் சொல்றான், இல்ல, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவர்கள் தேவன் இங்கு ரகசியமாய் பேசுகிறதை எல்லாம் அங்க வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் எலிசாவை போட்டு தள்ளுறதுக்கு அவங்க எல்லாரும் ஆணவமா வர்றாங்க. ஒருத்தனும் எலிசாவோட நிழலை கூட தொட முடியவில்லை. கர்த்தர் மனக்கண்களை திறந்தார். அக்கினி ரதமாக இவர்களை காட்டிலும் தேவன் அவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு நன்றாக பரிசுத்த ஆவியினால் நீங்க நிரம்ப வேண்டும். வசனம் நம்முடைய வாழ்க்கையாய் மாற வேண்டும். வசனத்தின்படி நாம் நடக்க அர்ப்பணிச்சுட்டு நாம் போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுல கர்த்தர் ஒரு பெரிய அறுவடை கொடுக்க தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். லூக்கா 4:1 படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். ஒரு இயேசுவுக்கே பரிசுத்த ஆவியின் நிரப்புதலும் நடத்துதலும் தேவை என்றால் நமக்கு இன்னும் அதிகம் தேவையாய் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால், நிரப்பப்பட்ட அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசுவது மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய முகாந்திரம் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். இதை செய்யணும், இதை செய்யாதனா செய்யக்கூடாது, அங்க போனா போகணும், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இதுதான் தேவனுடைய முகாந்திரமாய் காணப்படுகிறது. அப்ப தேவை நம்முடைய வாழ்க்கையில முதல்ல என்னன்னா, நான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதற்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கும் என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். தாவீது ரொம்ப அழகாக சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தள்ளும், உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நான் போகிற இடத்துக்குலாம் அவர் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. அவர் போக சொல்ற இடத்துக்கு நான் போக ஆயத்தமாய் காணப்படணும். நினிவேலையும் ஊழியம் தான், தர்ஷீஸ்லயும் ஊழியம் தான் நம்ம சொல்லலாம். ஆனா நினிவேக்கு கர்த்தர் போக சொன்னா, நினிவேயில 4 வார்த்தை தான் யோனா பேசியிருக்கலாம். ஒரு பெருங்கூட்டம், லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள். ஏன்னா ஆண்டவருடைய வழி நடத்துதல் பிரகாரம் போய் அங்க பிரசங்கம் செய்ததுனால ஒரு பெருங்கூட்டம் மனம் திரும்புதலை நாம் பார்க்க முடிகிறது. அந்த யோனாவுடைய தெரியல, நான் ப்ரிப்பேர் பண்ணது வேற, ஆண்டவர் வேற ட்ராக்ல கொண்டு போயிட்டு இருக்காது. யோனாவிலையும் பாத்தீங்கன்னா அந்த 2 அதிகாரத்துல யோனாவில் பார்த்தீங்கன்னா, இவர்கள் யோனா பேசி முடித்த உடனே நினிவே மக்கள் 2 காரியம் செய்ததாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒன்று, சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த வார்த்தை நல்லா கேட்டுக்கோங்க. தன் தன் கிரியைகளில், நான் பேசுறது உனக்கு கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடி, யோனால இருக்கும். யோனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2வது, 1 சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். 2வது, தன் தன் கிரியைகளில் ஒரு மாறுதலை காண செய்தார்கள். பின்னாடி ஒரு 4 வசனம் கழிச்சு இருக்கும், தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு என்று அல்ல, அவர்களுடைய கிரியைகளை கண்டு கர்த்தர் மனம் இறங்கினார். 3 காரியங்கள் இங்க. சபையா சேர்ந்து நீங்க இங்க சத்தம் போடலாம், ஜெபம்ங்கிற பேர்ல சபையா சேர்ந்து நீங்க வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரலாம். நான் இங்க நின்று உங்களுக்குள்ள எல்லாம் இந்த பாவம் இருக்குன்னு சொல்லலாம். அது அல்ல தேவன் சொல்லுகிறது. தன் தன் கிரியைகளில் நான் என்னையே தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து நான் மாற வேண்டிய காரியங்களிலே நான் என்னை விட்டு கொடுக்கும் பொழுது
கர்த்தர் அதை பார்த்து மனம் இறங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். சத்தம் போட்டு ஜெபம் பண்றோம். நீங்க சத்தம் போட்டு கதறிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை மன்னிக்க சொல்லும் போது, ஆண்டவர் உங்க சத்தம் எனக்கு கேட்கலையே. எப்படி கேட்கும்? மன்னிக்க சொல்றாரு ஆண்டவர். அவங்க எனக்கு எதிர்த்து பேசினாங்க, அவங்களை விடாதீங்க, அப்படிலாம் இல்லை. உங்ககிட்ட நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவங்க, நம்ம தான் தேடி போய் சமாதானம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் எதிர்பார்க்கிறாரே தவிர அவங்க இன்றே மடிந்து போவார்களாக அப்படின்னு ஜெபம் பண்ணீங்கன்னா, சீஷர்கள்கிட்ட ஆண்டவர் கேட்டாரு, டேய் உங்களுக்கு எல்லாம் என்ன ஆவிடா, உங்களுக்கு என்ன ஆவி உடையவர்கள் கேட்டார் ஆண்டவர். பரலோகத்துல இருந்து அக்கினி வந்து இவங்க எல்லாம் போட்டுருங்க அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் கேட்டார், என்ன ஆவி உடையவர்கள்? இயேசு எதிர்பார்க்கிறது அன்பின் ஆவினால் நாம் ரெண்டு காரியம் நல்ல ஒரு தேவர்களை புரிந்துக்கோங்க. நீங்க அன்பினாலையும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனா அதே நேரத்துல ஆவியானவரால் நடத்தப்படுகிற காரியங்கள் என்ன அப்படின்னா, இப்ப ரூத் சிஸ்டர் இருக்கிறாங்கன்னா, ரூத் சிஸ்டருக்கும் எனக்கும் பஞ்சாயத்து இருக்காது. ஒரு சண்டை வருதுன்னா இவங்களுக்கு எதிராக இல்ல யுத்தம், இவங்களுக்குள்ளாக செயல்படுகிற ஆவிகளை நான் கட்டி நான் செபிக்க வேண்டும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் பவுல் தெளிவாய் சொன்னாரு, மாம்சத்திற்கு எதிர்த்து அல்ல, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எதிர்த்து நில்லுங்கள். இது எப்ப சாத்தியம்னா, நீங்க முதல்ல அபிஷேகத்துல நிறையலைன்னா இது சாத்தியமே இல்லை. தண்ணி பைப் சண்டை மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளேயும் போட்டுட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா நீங்களும் அபிஷேகத்தில் இல்லை, அவங்களும் அபிஷேகத்தில் இல்லை. பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க ஆவியில் இருக்கும் பொழுது கர்த்தர் தெளிவாய் காண்பிப்பாரு, இது இவங்கள்ல இவர்களுக்குள்ளாக செயல்படுகிற எரிச்சலின் ஆவி. தேவ சமூகத்திற்கு நேராய், குடும்பத்திற்கு நேராய் வருகிற எரிச்சல்களின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன். எதிர் வீட்லயும் பக்கத்து வீட்லயும் நீங்க போய் சண்டை போடுறது கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் ஆவிக்குரியவன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. எல்லாருக்கூடையும் ஆண்டவர் இருக்க சொன்னாரு. போய் அவங்க கூட எல்லாம் புறஜாதிகள் கூட படுத்துக்கிறதுக்கு நம்மளை கர்த்தர் கூப்பிடல. அவங்க கூட அன்பா இருக்கணும். ஆனா எங்க நிக்கணுமோ நீ அங்க நிக்கணும். அதை தாண்டி நீ போக கூடாது. இல்ல ஒரு ஆத்தும ஆதாயத்துக்காக நீ வேசித்தனத்தில். அதனாலதான் ரொம்ப தெளிவா யூதா 1 இருக்கும். முதல்ல நீ நில்லு, அதுக்கப்புறம் நீங்களை தூக்கி எடுக்கலாம். நீ ஏன் நினைக்கலன்னா உன்னை இழுத்து அவன் எங்க தள்ளிடுவான்? நரகத்துக்குள்ள தள்ளிடுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். நீங்க போகிற இடத்துல போனோன்னு வளவலன்னு பேசாதீங்க. அங்க போய் மௌனமா 2 நிமிஷம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவா வெட்ட வெளிச்சமா காரியங்களையும் காட்டுவாரு. வெறும் பிரச்சனையை காட்டுறது அல்ல தீர்க்கதரிசியுடைய வேலை. அதற்கான தீர்வையும் கர்த்தர் உங்களை கொண்டு வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு வீட்டுக்கு நீங்க போகும்போது இதுதான் வியாதி, இதுதான் கட்ட, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதத்துல பிசாசுடைய கட்டுனாலையும் வியாதி வந்தது, அவருடைய மகிமைக்காகவும் வியாதி வந்தது. இனி பாவம் செய்யாதே என்று ஒரு சிலரையும் கர்த்தர் ஹீல் பண்ணாரு. அப்ப எல்லாரையும் போய் நீங்க உடனே கடிஞ்சுக்கிறது இல்லை. அங்க போய் ஆண்டவர்கிட்ட முகாந்திரத்தை நாம கேட்கணும். ஆண்டவர் ஒரு சில நேரத்துல வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை கொண்டு உங்களை கொண்டு உங்கள் செபத்தை கொண்டு தேவன் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். நல்ல மண்டையில எழுதிக்கோங்க. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பார்க்கிறார். உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தணும்னா டையா டக்கான்னு ஆடக்கூடாது. அவருடைய சமூகத்துல தாழ்ந்திருக்க நம்மை அவர் உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். உங்களை பயன்படுத்தும் பொழுது சத்துருடைய காரியம் மனமேட்டிமையை நமக்குள்ளாக கொண்டு வருவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் அதுதான். இன்னும் சிம்பிளாவே சொல்றேன்னு, ஸ்மித் நீங்க நிக்கலாம், ஜென் நிக்கலாம், நான் நிக்கலாம், ஜோயலன்னு நீங்க நிக்கலாம். அப்புறமா படிங்க 1 கொரிந்தியர் 12 இருக்கும். ஒரே ஆவியானவர் வெவ்வேறு கிருபைகளை அளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நான் போதிக்கிற மாதிரி உங்களால போதிக்க முடியாது. ஆனா உங்களை கொண்டு பிசாசுகளை துரத்த தேவன் ஒரு கிருபை கொடுத்துப்பார். எனக்கு அது இருக்காது. நீ பெரியவனும் இல்லை, நான் சின்னவனும் இல்லை. ஒரே பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து அளிக்கிறார். எதற்காக? அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் வரணும், ஒருத்தருக்கு வார்த்தையை போதித்து, ஒருத்தருக்கு டெலிவரன்ஸ், எல்லாத்தையும் ஆவியானவர் தான் கொடுக்கிறார். ஆனா உங்களுக்கு எது கொடுத்தாரோ, இன்னொருத்தருக்கு நீங்க பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி உங்களுக்குள்ள வந்ததுன்னா நீங்க மற்றவங்களை கட்டிடுறதுல 2வது. உங்களுக்குள்ள எரிச்சலின் ஆவி வந்ததுன்னா நீங்களே தலையில வச்சு எரிச்சலின் ஆவி இயேசுவின் நாமத்தினால உன்னை நான் கடிஞ்சுக்கிறேன்.
எதுக்கு நம்ம மற்றவங்களை, எனக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்குதோ அதுலதான் நான் ஆப்ரேட் பண்ணணுமே தவிர, ஒரு 2-3 பேரை சேர்ந்து கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தரை கொண்டு தீர்க்க தரிசனம் வெளிப்படும், இன்னொருத்தரை கொண்டு ஒரு டெலிவரன்ஸ் நடக்கும், இன்னொருத்தரை கொண்டு ரட்சிப்புக்குள்ளாக மனம் திரும்புதலுக்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். இது எல்லாவற்றிலும் நம்மை பயன்படுத்துகிறவர். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் விளைய செய்கிற தேவன் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரம். மேட்டிமை நமக்குள்ள வந்ததுன்னா என்ன ஆகும்னா, முதல்ல நம்ம விழுந்து போவோம். சொல்லிட்டுலாம் வராது, பஸ் பிடிச்சலாம் வராது. அடுத்த செகண்ட்லேயே ஜான்சன் பிரதர் நான் கற்றுக்கொண்ட காரியம், எங்க வேதத்திலிருந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சாலும் உடனடியா ஜெபம் ஆண்டவரே நீ சொல்லுவாங்க நல்லா இருந்து என் மண்டைக்கு ஏறாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை கொண்டு 4 பேரை கர்த்தர் பிளஸ் பண்ணுவாரு. துதியும் கனமும் மகிமையும் தேவனுக்குரியது மாத்திரம்தான். இந்த ஆவிகளை தான் டிசர்னிங், பகுத்தறிகிறது. முதல்ல விட இப்ப அழகா இருக்கீங்க, பேசித்தனத்தின் ஆவி உங்களை அட்டாக் பண்ண போகுதுன்னு அப்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதமா பயன்படுத்தினா மகிமை அவருக்கு. ஒருத்தர் உங்களை பாராட்டும் போது மகிமை அவருக்கு சேருகிறதா இல்ல உங்களை பாராட்டுறாங்களா? ஒருத்தர் அந்த அந்தமா பாராட்டும் பொழுது பின்னாக சாத்தன்னு அவர் கடிந்து கொள்ளுகிறார். அந்த ஆவிய ஸ்பிரிட்ட தேவனுடைய உன்னதமான குமாரன் அந்த மாதிரி நல்ல காரியம் தான் சொல்லுது. பட் ஸ்டில் பவுல் அதுக்குள்ள இடம் கொடுக்கல. ஒன்னு டிசைன் பண்றாரு, இது ஆண்டவர் இடத்திலிருந்து இல்லைன்னு சொல்லி அவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்க முடியுது. இந்த ஆண்டுல தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். இன்னைக்கு டைம் இல்லை, அதனால நான் இதுக்குள்ள இன்னொரு நாள் நான் கண்டிப்பா நெகேமியால அநேக காரியங்களை நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு பக்கம் தேவன் உங்களை அழைத்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எதிர்த்து ஒரு கூட்டம் எழும்பும். அது வீட்டுக்குள்ள இருக்கலாம், அது ஊருக்குள்ள இருக்கலாம், அது சபைக்குள்ள இருக்கலாம், அது எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்ப தேவன் உங்களை பயன்படுத்த துவங்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, முதல்ல நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, நான் பாவத்திலேயோ மனமேட்டி மேல விழுந்து விடாதபடியும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்நிய சத்தங்கள் ஒரு விதத்திலும் என்னை பாதித்து விடாதபடி சித்தத்தை நிறைவேற்ற நான் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய எல்லா விதத்திலும் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? நாம் தேவனுடைய கரத்துல நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எல்லா விதத்திலையும் அற்புதமாக நேர்த்தியாக நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியங்களை தேவன் செய்து முடிக்க கர்த்தர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் பயன்படுத்த தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆனால் தேவை என்னன்னா ஒரே ஒரு காரியம்தான், எல்லா விதத்திலும் தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு அவர் செய்ய நினைத்த காரியங்களை தேவன் செய்து முடிக்க போதுமானவராய் காணப்படுகிறார். ஒரே வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். எப்படி இந்த நெகேமியாவை கொண்டு கர்த்தர் நடத்தி வந்த பொழுதும் எவ்வளவு தடைகள் வந்தது, அந்த தடைகளை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள், எப்படி ஜெயம் எடுத்தார்கள் என்பதை நம்ம அடுத்த வாரம் எப்போ வருவோம் அப்போ நம்ம தியானிக்கலாம். ஆனால் இங்கே ஒரே வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த கிரியைகள் நெகேமியாவில் பாருங்க, இந்த கிரியைகள் தேவனாலே ஆயிற்று என்று சத்துருக்களும் நெகேமியா 6வது அதிகாரத்தின் 15-16 நான் வாசிக்கிறேன். இதோட காரியங்கள் நான் பின்னாடி விளக்குறேன். 15-16 மாத்திரம் வாசிக்கிறேன். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு முடிந்தது. 16 எல்லாம் நிறுத்தி நிதானமா வாசிங்க. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தார் ஆகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்து கொண்டார்கள். தேவனுடைய சுத்தத்தை நீங்க செய்ய முற்படும் பொழுது
பகைஞர்கள், சத்துருக்கள் எழும்புவார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எப்படி மேற்கொண்டு அதை நிறைவேற்றணுங்கிறது நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம். ஆனா இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட பொழுதும் சுற்றுப்புறத்தார் ஆகிய புறஜாதியான அதை கண்ட பொழுது முனையற்று போய் அவர்கள் ஆச்சரியப்பட்டு இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். இந்த ஆலயம் அங்கிளுடைய பிரைவேட்டா அவருடைய சுயநலத்துக்கு கட்டித்தான், முடிச்சிருக்கவும் முடியாது. இவ்வளவு நாள் இந்த ஆலயம் நின்று இருக்கவும் முடியாது. இது தேவனுடைய சித்தத்தினால் கர்த்தர் இது செய்து முடித்ததுனால இந்த கிரியை, இந்த ஆலயத்தின் கிரியை தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். நம்ம பலத்துல நம்ம வீட்டுல ஒரு பாத்ரூமை கூட நமக்கு ரிப்பேர் பண்ண முடியல. தேவனுடைய ஆலயத்தை எப்படி கட்ட, அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. எல்லாரும் வாஞ்சிக்கலாம், தேவனுடைய கரம் உங்க மேல இல்லாம, அது தேவனுடைய சித்தம் இல்லாம ஒரு செங்கல் கூட நிக்க முடியாது. அது அங்கிளுடைய பர்சனல் வாஞ்சியா இருந்தா என்னைக்கும் ஆண்டவர் அவர் தூக்கியிருப்பார். மூச்சு காத்து நிறுத்தினா முடிஞ்சு போச்சுல. அங்கிள் என்னைக்கோ 2000ல அங்கிளுக்கு ஒரு சர்ஜரி வந்தப்பவே அங்கிள் பக்கத்து பெட்ல இருந்தாரு, சர்ஜரிக்கு போனாரு, திரும்ப வரல, அதோட முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் 25 ஆண்டு கர்த்தர் இந்த இடத்துல ஊழியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டினார். இந்த கிரியை தேவனால் ஆயிற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த மனிதரும் எதையும் செய்ய முடியாது. அநேக சன்பலாத்துகளும் தொபியாக்களும் எழுப்புவார்கள், எரிச்சல் அடைவார்கள், கோபம் அடைவார்கள், உங்களுக்கு எதிராக பேசுவார்கள், எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனால் தேவனுடைய சித்தம், கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருந்தால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்க போகிறோம். மகிமை தேவனுக்கு, இந்த வசனத்துல மகிமை தேவனுக்கு. ஒரே சிம்பிள் ஜெபம் நெகேமியா ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே என்னை நினைத்தருளும். ஆண்டவர் இது கொடுங்க அது கொடுங்க எதுவுமே தேவையில்லை. தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது உங்களுடைய ஜெபம் சிம்பிள், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். அப்படின்னா அவர் நம்மளை நினைச்சிட்டாருன்னா போதும், நிறைவாய் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் கொடுத்து கர்த்தர் நடத்த தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆண்டவரே என்னை நினைத்தருளும் அப்படின்னா, என் தேவன் என்னை நினைத்துட்டார்னா என் தேவைகளை எல்லாம் நான் நினைப்பதற்கும் அவர் என்னை நினைக்கும் பொழுது நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். இந்த பலிபீடத்தில் இன்னும் யாருக்கு எதிராகவும் இல்லை. நான் தெளிவா சொல்றேன், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். ஆனா சத்துரு ஒரு நாளும் இந்த இடத்துல நடக்கிற, இந்த ஆலயத்துல நடக்கிற ஊழியத்தை சத்துரு ஒரு நாளும் நிறுத்த முடியாது. எங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகமாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல மாம்சத்துல நிற்கவில்லை. இன்னைக்கு காலையில நான் இங்க வர்றவனே கிடையாது. அதுதான் எனக்கும் ஜெம்முக்கும் போராட்டம். நேற்று அந்த வசனம் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தனால இன்னைக்கு 3 இடத்துல அந்த தாத்தா என்னை கூட்டி, நானே கார்ல கூட்டிட்டு போற 3 இடம் முடிக்கணும்னு சொன்னாரு. ஆண்டவர் இந்த இருதயத்தில் என்னுடைய வார்த்தை ரொம்ப தெளிவா வைத்ததுனால நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை நான் அடுத்த வாரம் ஃப்ரீயா இருப்ப வரேன், இந்த வாரம் எனக்கு வர முடியாதுன்னு கடைசியில நான் சொன்னேன். இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்னுடையது அல்ல, ஆவியானுடைய வார்த்தை. உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களை கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது அநேக எரிச்சல்கள், கோபங்கள், தடைகள் எல்லாம் சத்துரு கொண்டு வருவான். ஆனா அதையெல்லாம் தாண்டி தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. எந்த சத்துரு உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறானோ அந்த சத்துருக்களே கண்டு ஆச்சரியப்படத்தக்க விதத்திலும் இந்த கிரியை தேவனால் ஆயிற்று என்று அவர்கள் சாட்சி கொடுக்கத்தக்க விதத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்களை இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு, இது நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை யாரெல்லாம் உங்க ஆவியில ரிசீவ் பண்றீங்களோ, யாரெல்லாம் இதை செய்தியா கேட்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா இது எனக்காக பேசப்படுகிற வார்த்தை. என்னை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து முடிப்பார். நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க பலவீனம் உங்களை மேற்கொள்ள முடியாது, சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒருவரும் தடை செய்ய முடியாதபடிக்கு
தேவன் செய்ய நினைத்ததை உங்களை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்கிற வரைக்கும் எந்த விதத்திலும் உங்க ஜீவனை சத்துரு தொட முடியாது. அப்போஸ்தலர் 27 பவுல் கிட்ட ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, பவுலே நீ ராயனுக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டி இருப்பதனால் அநேக நாட்கள் சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் காணப்படாமல் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில 275 பேருக்கு முன்பாக பவுல் என்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்டபடியே ஆகும். என் தேவன் எனக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், கப்பல் உடையலாமே தவிர இதில் இருக்கிற என்னை மாத்திரமல்ல, என்னோடு இருக்கிற உங்க எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கரைக்கு பத்திரமாய் தேவன் கொண்டு செல்வார். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம், மனிதர்கள் எதிர்மறையாய் காணப்படலாம், ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உன் பக்கத்தில் 1000 பேருன்னா உங்க கண்கள் காணும், ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி. சங்கீதத்துல பார்த்தோம், மனுஷர் தலையின் மேல் ஏற தேவன் அனுமதி கொடுப்பார், ஆனால் நான் மடிந்து போக கர்த்தர் விட மாட்டார். யோசேப்பை குழியிலே போட கர்த்தர் அனுமதித்தார், ஆனால் கொலை செய்வதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சவுலை அநேக நேரம் ஈட்டிய பாய கர்த்தர் அனுமதித்தார், ஆனால் அது எந்த விதத்திலும் தாவீதை தொட கர்த்தர் விடவே இல்லை. தேவன் உங்களை அழைத்திருப்பது உண்மை என்றால் கடைசி வரைக்கும் எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை, எந்த சத்துருடைய கண்ணிகளும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை, எதுவும் உங்களை மேற்கொள்ளாதபடி தேவன் பாதுகாக்க போதுமானவராய் காணப்படுகிறார். ஆனா ஒரு காரியம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில தெளிவாக சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாக எந்த மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த குறி சொல்லுதலும் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு எந்த பீலையாமை எந்த பீலையாமை எந்த தீர்க்கதரிசியை கூலி கொடுத்து சபிக்க கொண்டு வந்தாலும் அதே பீலையாம் சொல்லுகிறான், நான் வாயை திறக்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்க தான் வைக்கிறார்னு. ஆனா அதே பீலையாம் துர் ஆலோசனை கொடுக்கிறான், இவர்களுடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், இவர்கள் பாவத்தில் விழுந்தால் அவர்கள் கர்த்தரே இவர்களுக்கு எதிர்த்து வருவார் என்று சொல்லி வேசித்தனம் பண்ணுவதற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் அவர்கள் எல்லாரையும் மோவாபியர் அழகாக இருப்பார்கள் என்று ஒரு துர் ஆலோசனைய அவனுக்கு ஒரு கூலிக்காக அவன் துர் ஆலோசனை கொடுத்து வழி விலக செய்கிறான். இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். நாமே பாவத்துல விழுந்து விடாதபடி நாம் தேவனுடைய சுத்தத்தை, பிரசன்னத்தை, வார்த்தையை, கிருபையை விட்டு வழி விலகி விடாதபடி தேவன் எச்சரிக்கையா இருக்க இந்த காலை வேளையில ஏன் அனுதினமும் ஜெபிக்கணும், ஏன் அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும்னா இந்த சத்திய வசனம் யோவான் 17:17 இந்த சத்திய வசனமே என்னை பரிசுத்தமாக்கும். 119:24 இந்த வசனம் என்னை பாவத்தில் விழாதபடிக்கு என்னை பாதுகாத்து வருகிறது என்று. ஹல்லேலூயா. தேவை 2 காரியங்கள். ஒன்று, சித்தத்துல நிற்கிறவன், நான் பிரித்து எடுக்கப்பட்டவன், என் சொந்தக்காரங்க கூட, ஊர்க்காரங்க கூட, அவங்கக்காரங்க கூட எல்லாம் இல்லை என்னுடைய ஐக்கியம். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். என்னுடைய அழைப்புல, என்னுடைய ஸ்தானத்துல நான் நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தர் என்னை பயன்படுத்த. இந்த காலை வேளையில கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். கர்த்தர் இது நெகேமியா நாள் ஆயிற்றுன்னு இங்கு சொல்லப்படல, எஸ்ரா நாள் ஆயிற்றுன்னு சொல்லப்படல, செருபாவேல் நாள் என்று சொல்லப்படவில்லை. இவ்வளோ தடைகள் வந்தும், இவ்வளவு அவர்களுக்கு எதிராக அநேக காரியங்களை பிளான் பண்ணியும் இது இவ்வளோ பர்ஃபெக்டா முடிக்க முடியுதுன்னா எல்லாருக்கும் தெரியும். நெகேமியா பானபாத்திரக்காரன்னா அவன் ஒன்னும் சிவில் இன்ஜினியர் கிடையாது, அவனுக்கு கட்டடம் கட்டுறதுல ஞானம் கிடையாது. அவன் ஒன்று தெரியும், அழைத்தது என் தேவனா இருந்தால் வேண்டிய ஞானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை வழிநடத்த என் தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். யாத்திராகமம் 31:33 பெத்லெகேமுக்கு
கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து, ஞானத்தின் ஆவியினால் கர்த்தர் நிரப்பி எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும் பொழுது, உங்களுக்கு கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை கொடுக்கும் பொழுது, உங்களை ஒரு நாளும் உயர்த்தி கொள்ளாதபடி எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் தேவன் ஒருவரே பாத்திரர். என்னை கொண்டு தேவனுக்கு பேசிட்டு இருப்பார்னா என்னை உயர்த்தும்படி அல்ல, என்னை கொண்டு பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் கொண்டு, உங்க குடும்பத்தை கொண்டு எல்லா விதத்திலும் தேவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். யோசுவா மரணத்திற்கு முன்பாக கடைசியாக 22வது அதிகாரத்தில் சொல்லுகிற காரியம், கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையில் ஒரு வார்த்தையும் தவறிவிடவில்லை, எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்தார் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்க ஆத்துல ஒரு கால் அந்த பக்கம் பாகால் கிட்டையும் சாய்வீங்க, இந்த பக்கமானா எனக்கு நானும் என் வீட்டாருமோ என்றார். யோசுவா நானும் என்று சொல்லல, நானும் வீட்டாரும். உங்க வீட்டுக்கும் நீங்க தான் உத்தரவாதம். எல்லா விதத்திலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தருடைய ஸ்தானத்துல நின்று ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, இழந்து போன ரட்சிப்பை உணர்த்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த சபையை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். இந்த பலிபீடத்தில் நிற்கும் பொழுதெல்லாம் ஜீவனுள்ள மகிமையுள்ள வார்த்தை வெளிப்படுகிறதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நேசத்தின் வெளிப்பாடு கர்த்தர் முதல்ல பேசுகிறார். பேசுகிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். தகப்பனே, இந்த காலை வேளையில மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள கர்த்தர் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஒரு விசை பலிபீடத்துல நிற்கிற எல்லாரையும் சரி, அதே போல இங்க மூத்த ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே ஊழியத்திற்காக நீர் பிரித்தெடுத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நிற்க வேண்டிய ஸ்தானத்துல கர்த்தர் நிற்க வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆலயத்திலிருந்து ஊழியத்திற்குன்னு ஒரு சிலரை கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறேன். உருவாக்குகிற நாட்களில் உண்மையாய் கர்த்தருக்கு முன்பாக தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், உண்மையா மாத்திரம் தான். அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாருங்க, அநேகத்துக்கு உங்களை அதிகாரியாய் மாற்றி அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். 13 வருஷம் சிறையில் அதை தான் யோசேப்புக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்து ஏற்ற வேளையில உயர்த்தி வைத்து உலகமே ஆடு மேய்க்கிறவர்கள் என்று அற்பமாய் இஸ்ரவேலர்களை பார்த்தார்கள். அந்த அற்பமான ஆடு மேய்க்கிறவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து அவனை கொண்டுதான் எகிப்து தேசத்தை கர்த்தர் போஷித்தார். இன்னைக்கு உலகம் உங்களை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம், ஆனால் உன்னதருடைய கரத்தில் இருக்க நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது இந்த பட்டணத்தையும் அநேகர் அற்பமாய் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எருசலேமிலிருந்து கர்த்தருடைய சத்தம் வெளிப்படவில்லை, வனாந்தரத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டது என்று யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் தெளிவாய் கூறுகிறது. அநேக வேத பாரதர்களுக்கு அவங்களை அல்ல கர்த்தர் தெரிந்து கொண்டது, கர்த்தருக்கு முன்பாக சகல கட்டளைகளிலும் உண்மையும் உத்தமமாக வாழ்ந்த ஒரு சகரியா எலிசபெத்துக்கு கர்த்தர் ஒரு மகனை கொடுத்து அவனை வனாந்தரத்தில் வைத்து கர்த்தர் உருவாக்கி அவனை கொண்டு தேவனுடைய சத்தம் இந்த சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய தேவன் ஏதோ நீங்களும் நானும் வந்தோம் போனோம், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் கர்த்தர் சொல்லுவேன். கர்த்தருக்காக அனலாய் நிற்க, ஒரு மனமாய் நிற்க, சமாதானமாய் நிற்க, ஏக சிந்தையுள்ளவர்களாக நிற்க, செபிக்க, அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் இந்த வருஷத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் தேவன் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்யணும்னு முடிவு பண்ணத சத்துருவும் அறிந்ததுனால சத்துருக்கள் எழும்புவார்கள். சித்தத்தை சிதைக்கிறதற்கு, சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி அநேக காரியங்கள் எழும்பும். ஆனால் தேவ சித்தத்தை அறிந்து தேவனுடைய ஸ்தானத்துல அவருடைய வசனம், அதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படிதான் நான் வாழணும்னு நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்ய தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார்.
இது கட்டடத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் அங்கிள தரிசனத்தோட கொடுத்திருக்கலாம். ஆனா அது மாத்திரம் அல்ல சித்தம். உங்க ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல ஒரு ஜீவனுள்ள ஆலயமாய் தேவன் வைத்திருப்பது. உங்களை கர்த்தர் உங்க இடங்களில் ஒரு ஆலயமாய் தேவன் பயன்படுத்த நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானவர் ரொம்ப தெளிவா சொல்ற அடுத்த காரியம், அந்நிய சத்தத்துக்கு ஒரு நாளும் நீ செவி சாய்த்து விடாதபடி என்னுடைய சத்தத்தை மாத்திர நீ என்ன பெரிய எளியாவாய் காணப்பட்டாலும் என் சத்தத்தை நீ கேட்கிற வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்ன எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற வரைக்கும் மகிமையான காரியங்களை செய்ய முடிந்தது. ஆனால் எப்பொழுது எசபேலுடைய அந்நிய சத்தத்துக்கு செவி சாய்த்தாரோ, போதும் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும், மற்றவர்களை காட்டிலும் நான் அவ்வளவு பரிசுத்தவான் அல்ல என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சோர்ந்து போகிறதை பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அந்நிய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் வசனம் என்கிற தேவ சத்தத்துக்கு மாத்திரம் செவி சாய்த்து, அந்நிய ஆலோசனைகளுக்கு நீங்க செவி சாய்க்காமல் தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனையை மாத்திரம் கேட்டு நடப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன் சென்ற பெரிய காரியங்களை இந்த புதிய வருஷத்துக்குள்ள கால் எடுத்து வைத்திருக்கிற இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்ய தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, இந்த கிரியைகள் தேவனால், சர்வ வல்லமையுள்ள தேவனால் ஆயிற்று என்று புறஜாதிகளும் சத்துருக்களும் சாட்சி கொடுக்கத்தக்க விதத்துல கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். தகப்பனே, இந்த காலை வேளையில நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் ஒருவர் பாத்திரர். அப்பிரயோஜனமானவர்கள் கர்த்தர் சொல்லுகிற மாத்திரம் இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லியிருக்கிறேன். மார்க் 16 கடைசி வசனம் ஆண்டவர் தெளிவாக சொன்னீங்க. பிரசங்கிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்துவார் என்று வேதம் கூறுகிறது. தேவன் ஆண்டவரே, இந்த சபையில இந்த பலிபீடத்திலிருந்து இன்று கர்த்தர் பேசின வார்த்தை இந்த சபையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களை கொண்டு கர்த்தர் மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்க எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர், சபையின் எல்லா பிள்ளைகள் அவங்க சித்தத்தை விட்டு வழி விலகி இருக்கலாம், இருந்தாலும் தேவ அன்புக்குள்ளாக கர்த்தர் திரும்பவும் அழைத்து வர போகிறதற்காக மனதார நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் உடைய வார்த்தையில, உங்களுடைய அன்பில், உங்களுடைய கிருபையில நிலைத்து இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த பிள்ளைகளுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை நீர் சம்பூர்ணமாய் மாற்றுகிறதற்காக மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, தேவ ஆவியினால் ஆகும்னு சொன்ன கர்த்தர் இந்த சித்தத்தை உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய கிருபையினால் நாங்கள் செய்து முடிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் கொடுப்பீராக. ஒரு விசை இந்த வாய்ப்பாடியில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விசேஷமாக அந்த நாள்ல வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்குள்ளாக செயல்படுகிற எல்லா மானசீக கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நான் கட்டி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, மனதார எல்லாரையும் பிளஸ் பண்றோம். ஆனால் சித்தத்திற்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு மாம்சீக கிரியைகளும் பலிபீடத்திலிருந்து இயேசு என்கிற அதிகாரம் உள்ள நாமத்தினால நான் கட்டி நான் செபிக்கிறேன். முள்ளின் மேல் உதைப்பது, அதிகாரம் இருந்தது, ஆளுகை இருந்தது சவுல். ஆனால் கர்த்தர் சொன்னீங்க, முள்ளின் மேல் உதைப்பது கடினம்னு சொன்னீங்க. ஆண்டவரே, சபைக்கு எதிராக, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்புகிற எல்லா அந்நிய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால இந்த பலிபீடத்திலிருந்து நான் கட்டுகிறேன். இந்த சபைக்கு எதிராக செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள், வல்லமைகள், எல்லா மானசீக கிரியைகள், எல்லா வான மண்டல பொல்லாத ஆவிகளை எல்லாம் ஆண்டவரே
சத்துருடைய மறைவான கண்ணிகளை நசரேனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் கட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா, சத்துரு எந்த விதத்திலும் தலை தூக்காத வண்ணம் இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்கிறதற்காக, யுத்தம் கர்த்தருடையதாய் காணப்படுகிறதற்காக நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்டது. குடும்பங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா அந்நிய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே பலிபீடத்திலிருந்து நான் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபைக்குள்ளே ஒரு சிலருக்குள்ளாக பேதுருவை போல செயல்படுகிற எல்லா மாம்சீக கிரியைகளை, யூதாசை போல செயல்படுகிற எல்லா மாம்சீக கிரியைகளை நசரேனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டி நான் செபிக்கிறேன். தேவ சுத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக வருகிற எல்லா மாம்சீக கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டி நான் செபிக்கிறேன். அக்னி மதுளாய் இருந்த இடத்துல இறங்கி இருப்பதற்காக ஓ சங்கரவலரி கதர கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் மகிமை நிறைந்த இந்த ஆலயத்திற்காக, மகிமை நிறைந்த இந்த சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உனக்கு எதிராக 7 வழியில வரலாம், அவங்க எல்லாம் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று வேதம் கூறுகிறது. பலிபீடத்திலிருந்து நம்முடைய அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. I cancel all the plans of the enemy in the name of Jesus. பூலோகத்தில் எது கட்டப்படுகிறதோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். சபைக்கு எதிராக, குடும்பங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா ஆவிகளின் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன் ஆண்டவரே. உடைய அபிஷேகம், உடைய வல்லமை, உடைய கிருபை கட்டவிழ்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் தங்கி இருப்பதாக, உடைய வல்லமை தங்கி இருப்பதாக, உடைய மகிமை தங்கின பிரசன்னம் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக எவ்வளவு தடைகள் வந்தாலும் எங்கு சுயபலன் அல்ல, தடைகளை உடைக்கிறவர் நீர் முன்பாய் கடந்து சென்று நீர் வாசல்களை திறக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எந்த ஆட்சி வந்தாலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அவங்களை எல்லாம் நம்பி அல்ல, எங்கள் பரலோகத்தின் தேவனை நம்பி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்போஸ்தலர் 4 சொல்லப்பட்ட அந்த தைரியத்தின் ஆவியினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால ஸ்பிரிட் ஆஃப் போல்ட்னஸ், ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் கொடுப்பீராக. தெளிந்த புத்தியினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அன்பின் ஆவியினால் கர்த்தர் நிரப்புவீராக. பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். எல்லா குழப்பத்தை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டின ஒரு மனதை குலைக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை நசரேனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். எல்லா பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை, வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை, அப்பா ஏர்லி டெத்ஸ், மரணத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஓ ரஷம் தரவலரி கதரம் எல்லா இச்சையின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், காம விகாரத்தின் ஆவிகள், பொய்யின் ஆவிகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். பரிசுத்தம் என்று ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் எழுதப்படுவதாக. பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்க கடவன், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய கடவன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பதிலை கொண்டு வருகிற கர்த்தர். சோத்திரம், 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 சோத்திரம். சபைக்கு எதிராக செயல்படுகிற எல்லா ஆவிகளையும் நசரேனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே குடும்பங்களிலே சமாதான குலைச்சல்களை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். கோவிலே இயேசுவின் நாமத்தினால்.
குறைவுகள், தருத்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுகிறேன். இன்றும் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த கிரியை எங்கள் பரலோகத்தின் தேவனால் ஆயிற்று என்று மற்றவர்கள் சாட்சி கொடுக்கத்தக்க விதத்தில் மகிமையான காரியங்களை நீர் செய்து நீர் மகிமைப்படுகிறதற்காக மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். பந்திக்கு நாம் ஆயத்தமாவமாக தலைகளை தாழ்த்தி ஒரு விசை நாம் செபிக்க போகிறோம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நம்முடைய நீதி நிமித்தமாக அல்ல, அவருடைய இரக்கத்திற்காக நாம் கிட்டி சேர வேண்டும். குற்ற உணர்வு ஒரு நேரத்திலே நமக்கு தேவையில்லை. குற்ற உணர்வினால் ஐயோ நான் இன்னைக்கு பந்தியில இல்லை, ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு இளைய குமாரனை போல புத்தி தெளிந்தவனாய், பரத்திற்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று நாம் அறிக்கை